கீழ்ப்படியாததுனால சாமுவேல் இப்போ பார்த்து சொல்கிறாரு, நீ கொடுக்கிற பலிகளை பலிகளை பார்க்கிலும் நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலாம் ஆண்டவருக்கு செவி கொடுக்கறது தான் உத்தமம். ஏன் அவர் அப்படி சொல்லணும்னு சொல்லி பார்த்தோன்னா 15வது அதிகாரத்தில் இவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவங்க என்ன செய்யல, கீழ்ப்படியாமல் 15வது அதிகாரம் 9, 10, 11 வசனம் என்ன போட்டிருக்குன்னா, சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்போது ஆண்டவர் சொன்னது என்ன, எல்லாத்தையும் அழிச்சு போட்டுறணும், அமலேக்கின் வேர் கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்க. இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ராஜாவை உயிரோட வச்சுருக்காங்க. ஆடு மாடில் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, எடுத்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. அடுத்து அதுக்கு கீழே என்ன இருக்கோ அதையும் என்ன செஞ்சுருக்காங்க, எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு எதெல்லாம் ஆகாததோ அதெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, சுட்டெரிச்சு போட்டுட்டாங்க. சுட்டெரிச்சு போட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா, இப்போது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொல்கிறாரு, சவுலை ராஜாவாக்கினது எனக்கு என்னவா மனஸ்தாபமாக இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தையில் என்ன செய்யலை, நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் என்ன செய்கிறாரு, ரொம்ப வேதனைப்படுறார். சாமுவேல் வேதனைப்படுறாரு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை விட ரொம்ப மனஸ்தாபப்படுறார். எதெல்லாம் நான் அழிக்க சொல்லி சொன்னோனோ அதெல்லாம் அழிக்காதபடிக்கு அதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க. என்னன்னு கேட்டால், இது நாங்கள் ஆண்டவருக்கு பலியிடுறதுக்காக வச்சுருக்கோம். எதுக்காக வச்சுருக்காங்க, பலியிடுறதுக்காக வச்சுருக்கோம். பாருங்கள் 21 வசனம், ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். ஆண்டவர் சொன்னாரா, எனக்கு பலியிடுறதுக்கு நீங்கள் அமலேக்கியர்கிட்ட ஆடு மாடுகளை கொண்டு வாங்கன்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லவே இல்லை. ஆனால் இவன் சொல்கிறான், ஜனங்கள், ராஜா தானே கட்டளை போடணும் ஜனங்களுக்கு, இதெல்லாம் கொண்டு வரணும், இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் கீழ்ப்படையாமல் கொள்ளையில் அதில் உள்ள பொருளை எதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி இவன் செஞ்சுட்டு ஜனங்கள் சொன்னாங்க. ஜனங்கள் சொல்லியிருந்தாலும் ராஜா என்ன செஞ்சுருக்கணும், அது சொல்லியிருக்கணும், ஆண்டவர் இந்த காரியங்களெல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, முற்றிலுமாக எல்லாத்தையும் அழிச்சு போடணும்னு சொல்லிட்டாருன்னு சொல்லணும். ஆனால் இவன் சொல்லாமல் ஜனங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை என்ன செஞ்சுட்டான், அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டான். அதனால தேவ கோபம் இப்போ சாமுவேல் மூலமாக சவுலுக்கு வர வார்த்தை, நீ என்ன செய்யலை, பலியிடணும்னு நினைக்கிற, ஆனால் என் வார்த்தைக்கு என்ன செய்யலை, கீழ்ப்படியல. ஆட்டை பலியிடணும், அது கொழுப்பை பலியிடணும்னு நினைக்கிற, ஆனால் எனக்கு நீ என்ன செய்யலை, செவி கொடுக்கல. இதெல்லாம் பார்க்கலாம், கீழ்ப்படிக்கிறதும் செவி கொடுக்கறதும் உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு இது சாமுவேல் சவுல்கிட்ட சொல்கிறார். சொல்லிட்டு இதனால் என்ன செய்கிறான், ரெண்டகம் பண்ணுறது பிலிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே, கர்த்தருடைய வார்த்தையை என்ன செஞ்சிட்டாரு, சவுல் புறக்கணிச்சதுனால சவுலை ராஜாவா இராதபடிக்கு தேவன் என்ன செஞ்சார், புறக்கணித்து தள்ளினார். இப்போது நம்ம சில வேளைகளில் ஏன் மற்றவர்களால் தள்ளப்படுகிறோம், ஏன் மற்றவரால் ஒதுக்கப்படுகிறோன்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அப்போ நம்ம ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, ஆண்டவருக்கு நம்ம எந்த அளவுக்கு கனத்தை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு, கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காமல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணப்படுவோம், கனஈனம் அடைவோம். ஆண்டவர் நம்மளை கனஈனப்படுத்த மாட்டார், நம்ம தான் என்ன செய்வோம், கனஈனம் அடைவோம். அப்போ நம்ம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வார்த்தையை நம்ம கனம் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில், அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காத பட்சத்தில் ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பிலிருந்து அவர் நம்மளை என்ன செய்வார்,
புறக்கணித்து தள்ளுகிறவராக இருக்கிறார். நமக்குன்னு சில பொறுப்பு, இப்போ ராஜான்ற அந்த பொறுப்பை சவுலுக்கு கொடுத்து நீ இதை கரெக்டாக செய்யணும், ஒன்றும் இருக்கக்கூடாது, ஒன்றும் இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் அழிச்சு போடுறோன்னா எல்லாத்தையும் அழிக்கணும். ஆனால் இவர் என்ன செஞ்சிட்டாரு, அதில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தை செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வேளையில் நம்ம என்ன செய்கிறோம், அப்படி கீழ்ப்படியாமல் நடந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு, ஆண்டவர் செய்ய சொல்கிறதை செய்யாதபடிக்கு, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யாதபடிக்கு நம்ம என்ன செய்கிறோம், அந்த வார்த்தைகளை புறக்கணித்து தள்ளுகிறோம். அது நம்ம வேத வசனத்தின் மூலம் வந்தாலும் சரி, சொப்பனத்தில் வந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகள் மூலமாய் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறோமா அப்படின்னு கேட்டால் அநேக வேளைகளில் நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை. ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம், துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம புறக்கணித்து தள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார், ரொம்ப மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். இந்த நாளில் நம்மளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே நீர் மனஸ்தாபப்படுகிற ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மனுஷங்க மனஸ்தாபப்பட்டுட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யும், வேதனையாக இருக்கும். ஐயோ இவங்களை நம்ம வேதனைப்படுத்திட்டோமே, இவங்களை துக்கப்படுத்தினோமேன்னு. ஆனால் சில பேர் அது கூட வேதனைப்பட மாட்டாங்க. மனுஷனை வேதனைப்படுத்தினாலும் சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, வேதனைப்படுத்த மாட்டாங்க. அது வேதனை அவங்களுக்கு வராது. ஆனால் ஆண்டவரையும் என்ன செய்கிறாங்க, மனுஷனை வேதனைப்படுத்துறது இல்லாமல் ஆண்டவரையும் என்ன செய்கிறாங்க, வேதனைப்படுகிற காரியங்களை என்ன செஞ்சிட்ருக்காங்க. அப்படி இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய இருதயம் உணர்வுள்ளதாக இருக்கும்போது தான் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்வோம், கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். உணர்வற்ற ஒரு நிலைமை, எப்போ உணர்வு இல்லாமல் போகும், எப்போ நமக்கு உணர்வு இல்லாமல் போகும், நம்ம சரீரத்தை எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு சரீரத்தில் சரியான அளவு இரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னும் போது அந்த இடம் என்ன செஞ்சிடும், உணர்ச்சி இல்லாமல் போயிடும். சரீரத்தில் இரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னும் போது என்ன செஞ்சிடும், உணர்ச்சி இல்லாமல் போயிடும். தேவையான இரத்த ஓட்டம் இல்லாத டைமில் நம்முடைய சரீரம் அந்த இடம் உணர்ச்சி என்ன தான் போட்டு நம்ம ஏதாவது பண்ணினாலும் உணர்ச்சி இல்லாமல் போயிடும். எங்கள் பாட்டி கீழே விழுந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் படுத்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்டிக்கை வச்சு நடப்பாங்க, பாத்ரூம் வரைக்கும் போவாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க படுத்தே இருந்ததுனால அந்த கால் மடக்க முடியாது. அந்த கால் மடக்க முடியாது. ரெண்டாவது அந்த கட்டை விரலெல்லாம் ஒரு உணர்ச்சியே இல்லாதபடிக்கு ஆயிடுச்சு. அவங்க கட்டை விரலுக்குள்ளே அந்த சிகப்பு எறும்பு உள்ளே போயிட்டு அப்படியே கொச்சன்னு மொஞ்சு அப்படியே கொச்சன்னு இருக்கும். அது கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த காலில் அந்த விரலில் அந்த எறும்பு இருக்கும், அது கூட தெரியாது. ஏன்னா உணர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அந்த உணர்ச்சி இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, அதே தலையில் சில சமயங்களில் வெள்ளை முடியாக இருக்கிறதுனால பல்லி இழுக்கும். அவங்க தலையை பல்லி இழுக்கும். அப்போ சொல்லுவாங்க, என் தலையை பல்லி இழுக்குது அப்படி சொல்லிட்டு. ஆனால் காலில் அவங்களுக்கு என்ன செய்யலை, எறும்பு அவ்வளோ எறும்பு இருக்கும், தெரியாது, உணர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உணர்வற்ற நிலைமை, தேவன் நம்மளோடு பேசுகிற போது நம்முடைய இருதயம் உணர்வற்ற நிலைமையில் இருந்ததுன்னா ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது, தேவனுக்காக செயல்பட முடியாது. இப்போ உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு வேணும். இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னா நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் இருந்தால் தான் நமக்குள்ள இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், இந்த வார்த்தை தேவனுக்கு பிடிக்காது, இது தேவனை மனஸ்தாபப்படுத்தும், தேவனை துக்கப்படுத்தும் என்ற அந்த உணர்வு நமக்குள்ள என்ன செய்யும், வரும். அப்போ இந்த சாமுவேலுடைய வார்த்தை ஆண்டவர் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு சவுல் கீழ்ப்படியாதனால புறக்கணித்து சவுலை ராஜாவாக இராதபடிக்கு தேவன் என்ன செய்தார், புறக்கணித்து தள்ளினார்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு நபரை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 4-5 வசனம். 4-5 நான் வாசிக்கிறேன். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடியாக இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே
தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர் சொல்றார். இப்போ இங்க ஆண்டவர் கிபியோனில் சாலமோன் என்ன செய்கிறாரு? பலியிடுறாரு. எவ்வளோ பலியிடுறாரு? 1000 சர்வாங்க தகன பலி என்ன செய்கிறாரு? செலுத்துறார். இந்த பலி செலுத்தின உடனே அந்த பலி தேவன் அங்கீகரித்து அவருடைய தரிசனத்தில் சொப்பனத்தில் அவருக்கு தரிசனமாகி நீ உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளுன்னு சொல்லி சாலமோன்கிட்ட கேட்குறாரு. அப்போ இந்த சாலமோன் சொல்கிறாரு, ஆண்டவரே இவ்வளவு திரளான ஜனங்களை எனக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? கொடுத்துருக்கீங்க. ஆனால் நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கேன். இதை நடத்த எனக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. ஏராளமான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காத இந்த ஜனத்தை நடத்துறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்டது ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த உகந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்து அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் தேவன் சாலமோனுக்கு என்ன செய்கிறாரு? கொடுத்தார். சாலமோன் மாதிரி ஒரு ராஜா அவனுக்கு முன்னாடி இருந்ததில்லை, அவனுக்கு பின்னாடி இருந்ததில்லை. அந்த அளவுக்கு தேவன் சாலமோனை என்ன செஞ்சிருந்தார்? ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருந்தார். நிறைய பொண்ணு பொருள், தேவனுடைய ஆலயத்தை கட்டுற ஒரு பெரிய கிருபையை சாலமோனுக்கு என்ன செஞ்சிருந்தாரு? கொடுத்திருந்தார். எல்லா விதமான ஞானத்தையும் கொடுத்து எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து சகலவித சம்பிரமமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் யாருன்னா சாலமோன். அவர் போடாத ட்ரெஸ்ஸு கிடையாது, அவர் சாப்பிடாத சாப்பாடு கிடையாது. அவருக்கு 1000 மனைவிகள், அநேக நீதிமொழிகளை எழுதினார். அவ்வளவு ஞானம் உள்ளவர். ஒரு சின்ன புல்லை வச்சு கூட அநேக நீதிமொழிகள் அவர் என்ன செஞ்சிருக்காரு? எழுதியிருக்கார். அந்த அளவுக்கு ஞானம் உள்ளவர். அந்த அளவுக்கு தேவனுக்கு பயந்தவராக நடந்துட்டு இருந்தார். 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின இந்த சாலமோன் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இந்த 1000 மனைவியின் நிமித்தம் 1000 பலி செலுத்தினார். அப்போ தேவன் அந்த பலி அங்கீகரித்தார். அடுத்து என்னாச்சுன்னா 1000 மனைவிகள் நிமித்தம் அவருடைய இறுதி என்ன செஞ்சது? வலிவி போய்விட்டது. 11வது அதிகாரம் 2, 3 அந்த வசனங்கள்லாம் வாஸ்தவம்லாம் தெரியும். அவங்களுடைய இறுதி என்ன செஞ்சது? வலிவி போயிடுச்சு. 3வது அதிகாரம் பாருங்க, 2வது அதிகாரம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். நம்ம எது மேலே ஆசை வைத்து ஐக்கியமாய் இருக்கிறோமோ அப்போ தேவனுடைய உறவு கட்டாகும். நம்முடைய ஐக்கியம் எதோடு இருக்கிறதோ, நம்முடைய ஆசை எதன் மேல் இருக்கிறதோ அதில் தான் நம்முடைய இறுதி என்ன செய்யும்? ஒன்றி போகும். இப்போ சாலமோடைய ஐக்கியமும் ஆசையும் எதன் மேலே இருந்தது? 1000 மனையாட்டிகள் மேலும் அவங்களுடைய தேவர்கள் மேலும் என்ன செஞ்சது? ஆயிட்டு, அவங்களோட ஐக்கியம் ஆயிட்டு. அப்போ நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கும்போது நம்முடைய சிந்தை, எண்ணம், ஆசை எல்லாம் தேவனுக்கு உரியதாக இருக்கும். நம்முடைய ஐக்கியம் தேவனை விட்டு மற்ற காரியத்திற்கு திரும்பும்போது நம்முடைய ஐக்கியம் என்னாகும்? உலகத்தோடு என்ன செஞ்சிடும்? ஐக்கியப்பட்டுரும். இப்போ அவங்களுடைய சாலமோனுடைய ஐக்கியம் எங்கே இருந்தது? அந்த சாலமோனுடைய அந்த மனைவிகள் மீது அவங்க மேலே ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாக இருந்தானா. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள். தேவனை விட்டு அவனுடைய இருதயத்தை என்ன செஞ்சாங்களாம்? வலிவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். தேவனுக்காக ஆலயத்தை கட்டினவன்,
தேவனுக்காக பலி செலுத்தினவன் இன்னைக்கு அவனுடைய இருதயம் எதோடு சாய்ந்து போயிட்டு அந்நிய தேவர்களை சேவிக்கும்படியாய், அந்நிய தேவர்களை பின்பற்றும்படியாய், உலகத்தின் காரியத்தை பின்பற்றும்படியாய் அவனுடைய இருதயம் சாய பண்ணினார்கள். அவனுடைய இருதயத்தை சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. அவனுடைய இருதயம் அவங்க அப்பா இருதயத்தை போல என்ன செய்யல, உத்தமமாக இல்லை. அவங்க அப்பா என்ன பண்ணார், தவறு பண்ணினார். தேவ சமூகத்தில் அதற்காக மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினார். ஆனால் இவர் என்ன செய்யலை, அந்த உத்தமம் இவருக்குள்ளே என்ன செய்யலை, இல்லை. இவர் என்ன செஞ்சார், சாலமோன் சீதோனியரின் தேவ ஆகிய அஸ்தரோத்தையும் அம்மோனின் அருவருப்பு ஆகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பூரணமாய் தேவன் என்ன செய்யல, பின்பற்றல. பாதி தேவன் பாதி விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு நம்மள அப்படிதான் இருக்கும், பாதி உலகம் பாதி தேவன். தேவன் அதை என்ன செய்யல, விரும்பல. பூரணமாய் பின்பற்றுகிறது தான் தேவன் விரும்புகிறார். முழு மனதோடு தேவனை பின்பற்றணும், முழு இருதயத்தோடு தேவனை பின்பற்றணும். அதான் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறணும். என்ன செய்யணும், அன்பு கூறணும்னு வேதம் சொல்லுகிறது. இவர் பூரணமாய் பின்பற்றாதபடிக்கு கர்த்தரின் பாவைக்கு பொல்லாப்பானதை செய்தார். 7வது வசனம், அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். பெண்ணுக்காக, ஒரு பெண்களுக்காக மேடையில் பலியிட்டு ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை செய்து இருந்தாலும் தேவன் என்ன செய்தார், சாலமோன் மீது அன்பாய் இருந்ததுனால 9வது வசனம் பாருங்க, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி, ஆண்டவர் சவுலுக்கிட்ட சொன்னது, சாமுவேல் உண்மையாக சொன்னதை கீழ்ப்படியில் ராஜாவா என்ன செஞ்சிட்டார், இராதபடிக்கு தள்ளி அதுக்கப்புறம் சவுல்கிட்ட பேசவே இல்லை. அஞ்சனக்காரில் தேடி ஓடினார். ஆனால் சாலமோன் மீது தேவன் என்ன செஞ்சார், அன்பு வைத்ததுனால அவர்கிட்ட 2வது தடவை சொல்கிறார், நீ என்ன செய்கிற, அந்நிய தேவர்களை பின்பற்றாத அப்படின்னு சொல்லியிருக்கார், கட்டளை போட்டிருக்காரு. ஆனாலும் அவன் என்ன செய்யலை, அதுக்கு கீழ்ப்படியில. கர்த்தரை விட்டு இருதயத்தை திருப்பிட்டான். கர்த்தரை விட்டு இருதயத்தை திருப்பினா நம்முடைய நிலைமை ரொம்ப டேஞ்சராக இருக்கும். கர்த்தரை விட்டு நம்முடைய இருதயத்தை திருப்பினா, தேவனை அறிந்தும் தேவனுக்குரிய காரியங்களை அறிந்தும் நம்முடைய இருதயத்தை திருப்பும்போது அது பயங்கர வேதனைக்குரியதாக இருக்கும். அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஏன் சில சமயம் நம்ம மேலே கோபமானார்னா, அவர் அவங்ககிட்ட சொல்கிறத நம்ம என்ன செய்யறதில்ல, கேட்கறதில்ல. கோபமாகி சில பனிஷ்மெண்ட், நம்ம பிள்ளைங்கள் தப்பு பண்ணால் பனிஷ்மெண்ட் கொடுப்போம்ல, ஆண்டவர் மட்டா தண்டிக்கும் போதே நம்மளால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. சப்புன்னு இப்போ நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணால் அவ்வளோ கோவம் பலார்னு சப்புன்னு அடிக்கிறோம். அதே போல் ஆண்டவர் நம்மளை அடித்தான்னு வச்சுக்கோங்க, நிறைய தடவை நான் அடிக்கும் போது என் ஆண்டவர் எனக்கு உணர்த்துவார், நீ இந்த அடிக்கிறியே, நீ பண்ணுறதுக்கெலாம் நான் அடித்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னும் போது, ஆமாம் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நிறைய தடவை ஆண்டவர் இந்த காரியத்தை என்ன செய்வார், உணர்த்துவார். இப்போ நம்ம அநேக வேலையில் உணர்த்தப்பட்டாலும் சில வேலைகள் நம்ம என்ன செய்கிறோம், மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை தான் என்ன செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை விரும்பலை. ஏன்னா நம்மளை அதிகமாக நேசிக்கிறதுனால தான் வேதம் சொல்லுகிறது, தகப்பன் சிட்சியை யார் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்கள தான் என்ன செய்வாராம், சிட்சிப்பாராம். நம்ம பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறதுனால அந்த பிள்ளை என்ன பண்ணிடக்கூடாது, தவறான வழியில் போயிடக்கூடாது, தவறான காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு இவ்வளோ கேர் எடுத்து நம்ம நடத்துகிறோம்ல. அப்போ நம்மளை சிருஷ்டித்த தகப்பனாகிய தேவன் நம்ம தவறான வழியில் போயிடக்கூடாதுன்னு அநேக வேலையில் என்ன செய்வார், சிட்சித்து நடத்துவார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியும் போது அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கீழ்ப்படியாமல் போனான்னா அவர் என்ன செய்வார், ரொம்ப ஃபீல் பண்ணுவார், ரொம்ப வருத்தப்படுவார், மனஸ்தாபப்படுவார். சவுலை ராஜாவாக்குனது எனக்கு விசனமாக இருக்குதுன்னு துக்கப்பட்டது போல்
இவங்களெல்லாம் நாம் வந்து இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்வார், ரொம்ப என்ன செய்வார், துக்கப்படுகிறவராக இருக்கிறார். நம்மளுடைய இருதயம் அந்த நாளில் என்ன செய்யணும், ஆண்டுடைய கட்டளைக்கும் ஆண்டுடைய கற்பனைகளுக்கும் நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும்போது, செவி கொடுக்கிறவர்களாக இருக்கும்போது அதற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு, கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அநேக வேளையில் தவறு செய்தாலும் திரும்ப ஆண்டுடைய பாதத்தில் தான் என்ன செய்வார், தாவீது வந்து விழுவார். ஆண்டவரே, உங்களை விட்டால் எனக்கு வழியில் நான் தப்பு செஞ்சுட்டேன், தயவுசெய்து என்ன செய்யுங்க, மன்னிச்சிடுங்க. அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டும் ஆண்டவர் கொடுத்துருவார். அந்த பனிஷ்மெண்ட்டும் தாவீது என்ன செஞ்சுருக்காரு, அனுமதிச்சிருக்கார், வாங்கியிருக்காரு. ஆனாலும் தேவன் சமூகத்தில் தான் வந்து தாவீது என்ன செய்வார், விழுவார். அதனால தான் சொல்கிறாரு ஆண்டவர் தாவீதை பார்த்து, என் இருதயத்துக்கு ஏற்றவன். தப்பு செய்கிறது மனித இயல்பு. அப்போ மனித இயல்பாக இருந்தாலும் நம்ம திரும்ப தேவனிடத்தில் திரும்பும்போது, அந்த வார்த்தை அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து திரும்பும்போது தேவன் நமக்காக என்ன செய்வார், இறங்குகிறவராக இருக்கிறார். நினிவேவை அழிப்பேன்னு சொல்லிட்டு யோனா கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் அந்த நினிவே ஜனங்கள் மனம் திரும்பும் போது தேவன் என்ன செய்வார், தேவன் என்ன செஞ்சார், அந்த ஜனங்களுக்காக பரிதாபப்பட்டு மனஸ்தாபப்பட்டு அந்த ஜனங்களை அழிக்காதபடிக்கு தேவன் என்ன செய்தார், பாதுகாத்தார். அதே போல் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் திரும்பும்போது தேவன் நம்மளுக்கு எந்த தீங்கு அணுகாதபடிக்கு நம்ம செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து, இனி செய்யாதப்பா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிப்பா, எனக்கு பிரியமா நீ வாழு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்வார், சொல்லுவார். அதை பிடிச்சிட்டு நம்ம ஓடும்போது அதற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி. நம்ம கொடுக்கிற பலியினால் ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, சந்தோஷம். பலிகளை விட நம்ம ரொம்ப முக்கியம். நம்ம கொடுக்குற பலி, இப்போ நம்ம அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, ஆடு மாடு என்ன செய்வாங்க, பலி செலுத்துவாங்க. இப்போ என்ன பலி, காணிக்கை கொடுக்கறதா பலி. அதை விட நம்ம கொடுக்குற காணிக்கையினால தேவன் என்ன பண்ணுறதில்ல, சந்தோஷப்படுறதில்ல. நம்மளுடைய இருதயத்திலிருந்து தேவனுக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தை நிமித்தம் தான் தேவன் என்ன செய்கிறாரு, சந்தோஷப்படுறார். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது தேவன் சந்தோஷப்படுறாரு. இப்போ நம்ம கொடுக்குற காணிக்கையிலையோ, நம்ம பண்ணுற ஜபத்திலையோ, நம்ம பண்ணுற ஆராதனையில் தேவன் மயங்குகிறவர் அல்ல. உண்மையாய் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, உங்கள் வாயினால் துதிக்கிறீங்க, ஆனால் உங்கள் இருதயம் எப்படி இருக்குது, தூரமாக இருக்குது. மனுஷன் முகத்தை பார்க்குற மனுஷன் முகத்தை தான் நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். நல்லா ஆராதிப்பாங்க, நல்லா துதிப்பாங்க, நல்ல தேவனை மகிமைப்படுத்துவாங்க. உண்மையாலுமே நிறைய பேர் அப்படி ஆராதிப்பாங்க. சில பேர் மற்றவங்க பார்க்கணுமேனு சொல்லி ஆராதிப்பாங்க. அதை தேவன் விரும்பலை. இருதயத்திலிருந்து உண்மையாக தேவனை ஆராதிக்கும் போது அதற்கேற்ற அந்த ஆசீர்வாதம், அதற்கேற்ற அந்த கீழ்ப்படுதலுக்கேற்ற ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறவராக இருக்கிறார். உண்மையாய் கீழ்ப்படிந்து ஆராதிக்கிறதுக்கும் செவி கொடுக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பயந்து நடக்கிறவர்களுக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம், கண்கூடாய் பார்க்கலாம். உண்மையாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அதற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்கிறாரு, கொடுத்து நடத்துகிறவராக இருக்கிறார். நம்ம அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே எங்களை அப்படியாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய பலிகளை பார்க்கலும் எங்கள் கீழ்ப்படிதலை என் தேவனர் விரும்புகிறீங்களே அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிய உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க, உம்முடைய வார்த்தையின்படி வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. நீர் மனஸ்தாபப்படுகிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், நீர் துக்கப்படுகிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா இருந்தால் தயவாய் மன்னித்து ஆண்டவரே, இனி வருகிற நாட்களை நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி வாழ என் தேவனீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. முழுவதுமாக எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், மெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம்.